சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, என்னம்மா ஆச்சு? சாரிடா. வீட்ல இருக்கிற பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துதான் குழந்தைங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நான் உங்களை பொய் சொல்ல வைக்கிறேன்னு நினைச்சா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. சாரிடா செல்லம். அம்மா, எதுக்குமா சாரிலாம்? அதான் நீ அப்பவே சொல்லிட்டல்ல, நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம போய் சொல்றோம்னு. நாங்களே ஃபீல் பண்ணல, நீ எதுக்குமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடுமா, நம்ம தம்பி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே போய் சொன்னோம். அப்புறம் என்னம்மா? உங்க யாருக்கும் அம்மா மேல கோவம் இல்லையே? கோவம் தான்மா. நீ தம்பியை தூக்கி சித்திக்கிட்ட கொடுத்தது எங்க எல்லாருக்கும் கோவம் தான். வேற என்ன பண்றது? நீ தான் சொல்றியே ஃபேமிலிக்குள்ள பீஸ் வேணும்னு, அதனாலதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம்மா, இனிமே நாங்க கூட சித்தி கிட்ட கேட்டுதான் தம்பிய போய் பாப்போம். அவங்க கிட்ட கேட்டுதான் தம்பிய கொஞ்சம் ஓகே தானம்மா? தம்பியை அவங்க கிட்ட கொடுத்தது உனக்கு கஷ்டமா இருக்குல்லம்மா? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குனா அப்ப உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லம்மா? விடுமா, நாங்க 3 பேர் இருக்கோம்ல, 3 பேரும் சேர்ந்து உன்னை சூப்பரா பாத்துக்கிறோம். ஆமாம்மா. நாங்க இருக்கோம் இல்லம்மா, அப்புறம் எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? செவந்தி, என்ன அத்தை? செவந்தி, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு குழந்தைக்கு மனோன்னு பேர் வச்சது பிடிக்கலையா? ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க? ஏ செவந்தி, உன் முகத்தை பார்த்துட்டு தாண்டி அப்படி கேட்குறா. மறைக்காம சொல்லுடி. இல்ல, அவர் பேரை தமிழுக்கு வச்சது சந்தோஷம்தான். ஆனா என்னால தமிழ அப்படி கூப்பிட முடியாதுல்ல. ஏன் செவந்தி, மனோகரை எங்க எல்லாரோட உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீயே இப்படி சொன்ன எப்படிம்மா? பிடிக்கும் தான் அத்தை. ஆனா அவர் பேரு சொல்லும் போதெல்லாம் அவரு என் கூட இல்லையேங்கிற ஏக்கமும் அதிகமாகும்ல. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் என்ன அதுக்குள்ள தள்ளிவிட்டா எப்படி அத்தை? ராஜி, எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இந்த பூர்ணிமா வேணும்னே தான் மனோ பேரை வச்சிருக்கா. அப்பதான் செவ்வந்தி குழந்தை பேரை சொல்லி கூப்பிட மாட்டா. அது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குடி. கைகாரி கைகாரி, நல்ல வேஷம் போட்டிருக்கா. பாட்டி, இதுக்காக நீங்க திரும்பவும் பூர்ணிமா கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்காதீங்க.